ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு சூப்பரான வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி ஏதாவது டெலீட் ஆயிருந்தா, அத வந்து நம்ம அப்பீல் பண்ணி இப்ப திரும்ப எடுக்க முடியும். அந்த மாதிரி யூடியூப் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பேர் வந்து யூடியூப் பைலட் புரோகிராம். யூடியூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல ஏதாவது தப்பு பண்ணி, அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு, காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கு. இது 2 மூலமா நீங்க ஏதாவது தப்பு பண்ணி யூடியூப்ல உங்க சேனல் டெலீட் ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் அவங்க திரும்ப தரமாட்டாங்க. அதுதான் வந்து யூடியூப்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேர் இதனால பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து போயிருக்கு. அத திரும்ப நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யூடியூப் வந்து யூடியூப் பைலட் புரோகிராம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதனால கடந்த 20 வருஷத்துல ஓகேங்களா, யாராவது சேனல் டெலீட் ஆயிட்டு அத திரும்ப எடுக்க முடியலன்னா, நீங்க போய் அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணா யூடியூப் வந்து நீங்க அதுக்கு எலிஜிபிளான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு அந்த சேனல திரும்ப எடுத்துக்க முடியும்னு யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் அவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா, உங்க சேனல் டெலீட் ஆகி குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆயிருக்கணும். ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும் தான் உங்க சேனல வந்து திரும்ப நீங்க வந்து அதுக்கு அப்பீலே பண்ண முடியும். அந்த யூடியூப் பைலட் புரோகிராமுக்கு வந்து நீங்க அப்பீலே பண்ண முடியும். அப்படி உங்க சேனல் 1 வருஷத்துக்கு மேல டெலீட் ஆகி இருந்தா, நீங்க போயிட்டு உங்க இமெயில் ஐடிய டெஸ்க்டாப்ல, அதாவது உங்க லேப்டாப் இல்ல சிஸ்டத்துல வந்து நீங்க உங்க சேனல் லாகின் பண்ணும்போது அவங்களே அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க. உங்க சேனல திரும்ப எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடுப்பாங்க. நம்ம வந்து திரும்ப எடுத்துக்கலாம். ப்ரோ, திரும்ப எடுத்துக்கலாம், அப்ப மொத்த சேனல் திரும்ப குடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. ஒரு புது சேனல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு அக்சஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? உங்க ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு, அந்த சேனல வந்து நீங்க ஒரு புது சேனல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு அக்சஸ் குடுப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த மாரி சேனல் வந்து டெலீட் ஆகாது இதுக்கப்புறம். ஏன்னா யூடியூப்ல இருக்கிற ஒரு பாலிசி என்னன்னா, நீங்க யூடியூப்ல ஒரு சேனல் உங்க சேனல் டெலீட் ஆயிடுச்சுன்னா, நீங்க சேம் ஆட்சென்ஸ்ல இல்ல சேம் அதே ஐடி ப்ரூஃப்ல இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்குமென்ஷன் பாலிசியால இல்லன்னா லிங்க்டு சேனல் பாலிசின்னு சொல்லிட்டு இத பேஸ் பண்ணி உங்களுடைய புது சேனலையும் யூடியூப் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இதுதான் யூடியூப்ல இருக்கிற ரூல்ஸே. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த பைலட் புரோகிராம் மூலமா நீங்க அப்பீல் பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அந்த கேஸ் ஃபுல்லா அந்த ப்ராப்ளத்த எல்லாம் சால்வ் பண்ணிட்டு, உங்களுக்கு புது சேனல் கிரியேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய பழைய சேனலோட வீடியோலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வீடியோல எடுத்துட்டு வந்து இந்த புது சேனல்லயே போடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து யூடியூப் வந்து பர்மிஷன் தராங்க. அதனால இந்த பைலட் புரோகிராம் மூலமாக உங்க சேனல் டெலீட் ஆயிருந்தா, நீங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த சேனல வந்து எடுத்துக்கலாம். ஆனா, உங்களுக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா? ஒரு வாட்டி தான் அவங்க குடுப்பாங்களாம். இந்த முறையாச்சும் நீங்க பயன்படுத்தி, இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாம சேனல வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு வேற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க அப்பீல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கல. ஆனா, நீங்க உங்க சேனல் டெலீட் ஆகி 1 வருஷத்துக்குள்ள இருந்ததுனா உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? சேனல் திரும்ப வராது. 1 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சான்ஸ் தருவாங்க. நீங்க அது வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு யூடியூப் சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான தப்பு பண்ணி யூடியூப்லேருந்து நீங்க உங்கள வந்து யூடியூப் தூக்குனாங்க, உங்க சேனல் எடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதுல. இதுல காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் பெருசா இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னா, இந்த சில்ட்ரன்ஸ வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி, இல்ல வந்து செக்சுவல் கன்டென்ட் இந்த மாதிரி தேவையில்லாத கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது பண்ணி, மக்கள வந்து திசை திருப்புற மாதிரி, அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாரி ஏதாவது ஒரு தப்பு மூலமா நீங்க உங்க சேனல் போயிருந்தா, அதுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா ரிவ்யூ எடுத்து பார்ப்போம் அப்பீல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்க வீடியோஸ்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அவங்க சொல்லுவோம் அப்படின்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது ஒரு கார்ப்பரேட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா, அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்க அந்த மாரி மென்ஷன் பண்ணல. 2த்தையும் சேமா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் ப்ராப்ளம், கம்யூனிட்டி ப்ராப்ளம் 2த்தையுமே நாங்க செக் பண்ணி பார்ப்போம் உங்க வீடியோஸ்லாம். நீங்க அதுல என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு தரலாமா வேணாமா நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க போட்டிருக்க வீடியோ பொறுத்து தான் இருக்கு. ஆனா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இந்த மாரி இப்ப நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ வச்சு ஏதாவது தப்பா இது பண்றது, இந்த சூசைட் கன்டென்ட், செக்சுவல் கன்டென்ட் இந்த மாரிலாம் ஏதாவது நீங்க ரொம்ப அ அ இதெல்லாம் யூடியூப்ல போடக்கூடாதுங்க. இந்த மாரிலாம் நீங்க ஓவரா போட்டு பண்ணி உங்க சேனல் போயிருந்தா, உங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஓகேங்களா? எனக்கு டவுட் தான். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல. இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம சேனல்ல வந்து நெறைய சேனல் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லாம் கூட இருக்கு. அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைச்சதா? இல்லையா? அதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? அது எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்து தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சேனல நீங்களே டெலீட் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வந்து அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்க சேனல வந்து திரும்ப அவங்க அக்சஸ் பண்ண குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து யூடியூபே டெலீட் பண்ணியிருந்தா மட்டும் தான், அவங்க வந்து இது பைலட் ப்ரோகிராம் மூலமா திரும்ப தருவாங்க. நீங்களே டெலீட் பண்ணியிருந்தா திரும்ப கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு இது வராம கூட போகலாம். எதனாலனா இப்ப தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நேத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய சேனல்லாம் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன சேனல்லாம் கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. அவசரப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனல் ஏதாவது திரும்ப எடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா, அத பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். எப்படி எடுக்கணும்? எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணணும்? திரும்ப எப்படி அப்பீல் பண்ணணும்? அத பத்தி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலா நான் போடுறேன். அது கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு நம்ம சேனல்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது ஒரு சூப்பரான அப்டேட். இந்த லிங்க் வந்து கீழ குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது யூடியூபோட அஃபிஷியல் ஹெல்ப்லைன் தான்.
இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணினா டீட்டெயிலாக வரும். இதை வந்து பார்த்து கூட நீங்கள் இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேனல் போயிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்பீல் பண்ணி பாருங்கள். கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சேனல் டெலிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க சேனலும் திரும்ப கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.